ஹாய் மக்களே! நம்மளோட பெட்ஸ் அண்ட் பாரடைஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட கருப்பி வந்து 3 குட்டி போட்டிருக்கா. அதை லாஸ்ட்டாக நான் வந்து வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஒரு 3 குட்டி போட்டிருக்கா. அதை காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா, எல்லாருக்கும் இப்போ வந்து ஃபுட்டு ஒரு ஆஃப்டர்நூன் 2:00 இருக்கும். ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு கரெக்டான டைமுக்கு சாப்பாடு போட்டுருணும். இல்லைனா நம்மளே அவ்வளோதாங்க. இந்த கோழி தலை இருக்குல்ல, அது நாங்கள் கொஞ்சம் ரெகுலராக கொடுப்போம். அதாவது அப்படியே பச்சையாக கொடுக்கக்கூடாது. பாயில் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நம்ம பச்சையாக கொடுக்குறோம் அப்படின்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் பச்சையாக கொடுக்கக்கூடாது. பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேட்ஸ்க்கு கொடுக்கலாம். அப்புறம் வந்துட்டு இந்த கோழி தலையெல்லாம் சாப்பிடவே மாட்டான். மூமு கூட கொஞ்சம் சாப்பிடுவான். அப்புனுக்கு வந்து இந்த கோழி தலை, பால் இது எதுவுமே பிடிக்காதுங்க. அறவே தொட்டு கூட பார்க்க மாட்டான். ஏன் மோந்து கூட பார்க்க மாட்டான். அந்த பக்கமே போக மாட்டான். அவனோட ஃபுட்டு மட்டும்தான், கேட் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவான். அதனால் அந்த பக்கம் போகாமல் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துட்டு இருந்தான். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. நம்ம அப்புனு எப்போ போனாலும் அவனை வந்துட்டு பயங்கரமாக கொஞ்சி திரும்பவும் எங்ககிட்ட கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நல்லா வளர்ந்த பெரிய பெரிய பூனைங்க. இவங்களுக்குலாம் ஒரு 1 இயர் இருக்கும். 8 மந்த்ஸாவது மினிமம் இருக்கும். இவங்கெல்லாம் தான் உட்காந்து கோழி தலை சாப்பிட்ருக்காங்க. இந்த கேப்பில் கருப்பியோட குட்டியெல்லாம் வீடியோ எடுக்கலான்னு வந்துட்டேன். ஸோ கருப்பியோட குட்டி வந்துட்டு ஷார்ட்ஸ்லேயே நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஒரு ஃபுல் பியோர் பிளாக்கு, இன்னொன்று வந்துட்டு காட்டு பூனை மாதிரி, இன்னொன்று ஒயிட் வித் பிளாக்கு. ஒயிட் வித் பிளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்து. அவனுக்கு வந்து ரொம்ப தைரியம். டக்குன்னு அந்த பீரோலேருந்து வெளியே வந்து விளையாடுவான், திரும்ப உள்ளே போவான். அவங்க அம்மா இல்லைன்னா தேடுவான். மற்ற 2 குட்டியும் வெளியவே வராதுங்க. எங்கேயாவது பதுங்கி பதுங்கியே தான் இருந்துகிட்ருக்குங்க. ஸோ பெட்ரூமில் இவ்வளோ நாள் குட்டி இருந்துச்சு. அவங்க அம்மா தூக்கிட்டு வந்து இப்போ தான் இன்றைக்கி மார்னிங் தான் பீரோ கடியில் போட்டிருந்தா. ஏன்னா மோஸ்ட்லி மனுஷங்க நடக்க பிடிக்க இருக்கிற இடத்துலலாம் அவ்வளோ சீக்கிரம் குட்டியை வந்து கொண்டாந்து போட மாட்டாள். கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க அம்மா வந்துட்டு இப்போ பீரோ கடியில் செட்டில் பண்ணியிருக்கிறா குழந்தைங்களெல்லாம். பார்க்கவே க்யூட்டுங்க அந்த ஒயிட் அண்ட் பிளாக்கு. கண்ணெல்லாம் ப்ளூ கலரில். கண் வந்து இன்னும் நல்லா தெளிவாகணும். எதனால் அப்படின்னா ஒரு லேயர் மாதிரி ஒயிட் கலர் லேயர் மாதிரி இருக்குது. அது மருந்து போட சரியாயிட்டு இருக்குது. முன்ன இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. சில பேர் வீட்டில் குட்டி போட்ட உடனே அதை வந்து பெரிய பூனையும் குட்டியும் கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ 3 குட்டி இருக்குன்னா 2 குட்டிக்கு நல்லா பால் கொடுக்கும். ஒரு குட்டி மட்டும் ரொம்ப குட்டியாக இருக்கும், பால் எடுக்காமல். அது ரொம்ப வீக் ஆயிரும். அதனால் நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அடிக்கடி செக் பண்ணுவோம், 3 குட்டியும் ஹெல்த்தியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் வீட்லையும் கேட்ஸை இந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்குவீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.